மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒன்று, இன்னும் ஒரு 2 வாரங்களில், இன்றைக்கு தேதி 10, ஒரு 19 நாட்களில் 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. அப்படிங்கிறது ஒரு எல்லோருக்குமே தெரிந்த, ஒரு பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. 2029 மார்ச் மாதம் 25வது வருஷம், இந்த வருஷம் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்குது. என்ன நடக்கும் என்பதை இப்போ ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவே பார்த்துடலாங்க. மகர ராசிக்காரர்கள் இன்னொரு கொடுத்து வச்சவங்க. மகரம் சிகரத்தில் ஏறும்னு அடிக்கடி சொல்லுவேன். ஒரு 5 வருஷமா அவங்கள போட்டு படாத பாடுபடுத்தி எடுத்துட்டார். உண்மையிலே 7 சனி 7 வருஷம்னாலும் கூட 2020, 21, 22, 2022 திருவோண நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அப்படியே பிளாஷ்பேக்கு பின்னாடி போங்க. 2 வருஷம் ஆச்சு, நல்லா தானே இருக்கிறீங்க. 2022 எப்படி எங்க பார்த்தாலும் உதய் எப்படியெல்லாம் கிடைத்தது, திருவோணம் நட்சத்திரக்காரர்கள், அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் என்பதை பார்த்துவிட்டு அப்படி சொல்ல போனீங்கன்னா சனிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவீங்க. ஒரு மிகப்பெரிய விடியலாக, விடுதலையாக, வேதனை தீரலாக இந்த 29ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த அமைப்புல மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முற்றிலுமா விலகுதுங்க. 3ஆம் இடத்துல வரப்போறார். பெரிய கோடிக்கணக்கிலெல்லாம் தூக்கி கொடுத்துட வேண்டாங்க. உழைப்பதற்கான அமைப்புகளை, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உழைப்பு உங்களுக்கே ஒற்ற மாதிரி கொடுப்பார். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வைப்பார். நீங்க செய்யற முயற்சிகளை பலிக்க வைப்பார். கடந்த 7.5 வருஷத்துல, குறிப்பாக 2020 21, 22, 23, 24 கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தான், 23 வரைக்குமே பெரிய கஷ்டங்களை அனுபவித்து, பணம்னா என்ன, உறவுனா என்ன, நட்புனா என்ன, வேலை எப்படி செய்யறது, தொழிலை எப்படி நஷ்டமாக்குறது, காசை எப்படி செலவு பண்றது, காசை எப்படி ஏமாறுறது, இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கல்ல. இந்த கற்றுக்கிட்ட இந்த விஷயங்களை, நெகட்டிவாக கற்றுக்கொண்ட அத்தனை விஷயங்களையும் பாசிட்டிவாக மாற்றுவது எப்படி என்பதை சனி கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல டைமுங்க. அது அருமையான டைம். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார், குருவின் வீட்டில் இருக்கிறார். 2ஆம் இடத்துல ராகு வருகிறார். ஐயா பரவாயில்லை, 3ல் அவர் கொடுக்கறதுல ராகு கொஞ்சம் பறிப்பார், அவ்வளவுதான். 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 80 ரூபா கிடைக்கும். நமக்கு 80 ரூபா போதுங்க, நம்ம 30 ரூபா வச்சே குடும்பம் நடத்திடுவோம். 80 ரூபா இருந்தால் நமக்கு டபுள். ஆக நல்ல வருமானம் வரப்போகிறது, வேலை ஸ்திரமாக போகிறது, தொழில் அமைய போகிறது, அமைந்த தொழில் நன்றாக இருக்க போகிறது, வியாபாரத்தில் போட்டியாளர்கள் ஒழிய போறாங்க, விவசாயம் கை கொடுக்க போகிறது, கனவு நனவாக போகிறது. இந்த தொழில் தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும், இவரைத்தான் கல்யாணம் பண்ணணும், இவர்கிட்டத்தான் போகணும், இவரைத்தான் பார்க்கணும், இவரை போல ஆக வேண்டும், அரசாங்கத்தை இயக்கணும், இதாகணும், அமைச்சராகணும், எம்எல்ஏ ஆகணும், எல்லாம் மகராசிக்காரங்க ஆக போறீங்க. உண்மையிலேயே ஒரு பொது வாழ்க்கை அமைப்புள்ள ஆசைப்படக்கூடியவங்களுக்கு கூட கடந்த 2020, 21ஆம் ஆண்டு தட்டி போன அத்தனை அமைப்புகளையும் இப்போது கையில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நல்ல காலகட்டங்க. 7.5 சனி முடிஞ்சாலே கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஆக எல்லாத்துலேயும் செட்டில் ஆவீங்க. எதுலெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்ததோ, அதாவது வீட்டு கடன் விஷயம், வாகன கடன் விஷயம், கடன் விஷயம், அல்லது முதலாளி இப்படி பெரிய லொல்லு பண்ணிக்கிட்டு இருந்தாரு, மேனேஜர்னு ஒரு முட்டாப்பைய நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், நான் தான் ஆபீஸையே தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த முட்டாப்பைய பேர் வாங்கிட்டு போகிறான், நான் உழைக்கிறேன்றது யாருக்குமே தெரியல, இந்த மாதிரி அலுவலக பணியில் கடுமையான ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் போன்ற அத்தனை நிலைகளிலும் இருந்தவர்கள் எல்லாருக்குமே படிப்படியாக, மகரத்துக்கு சுருக்கமாக தாங்க சொல்லுவேன், எதுவுமே தேவையில்லை, எல்லாம் நடக்கும். அப்படியும் நான் இப்போ ஏற்கனவே சில ராசிகளுக்கு சொன்ன மாதிரி ஒரு 90% மகர ராசிக்காரர்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு 10%க்கு இந்த 7.5 சனியும் தாண்டி அதனால் 6-8 தசாபக்தி அமைப்புகள் மாட்டிக்கிச்சுன்னு வைங்க. பாபத்துவமான 6-8 தசாபக்திகள் அமைவர்களுக்கு கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாதுங்க. இவ்வளவு பலன் நடக்கலைன்னா கூட சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்காது, அந்தஸ்து கௌரவம் குறைவுபடாது. ஏற்கனவே வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போய் பேரை கெடுத்துட்டவங்களுக்கு திருப்ப இந்த ஆள்கிட்ட போனால் காசு போனால் கொடுக்கவே மாட்டாரு, அந்த ஆள் வேஸ்ட்டு அப்படின்லாம் பேர் எடுத்தவங்கெல்லாம் பரவாயில்லைங்க. இப்போல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டே காசு கொடுக்குறாருங்க, அவர்கிட்ட ஏதோ மாறி இருக்குது, இவரை மறுபடியும் நம்பலாம், இவர்கிட்ட மறுபடியும் காசு வேணாம் கொடுக்கலாம், லேவாதேவி வச்சுக்கலாம் என்கின்ற மாதிரியாக மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல, எந்த வயதுக்காரராக இருந்தாலும் ஒரு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும் போது. 60 வயசுக்கு மேலே அதாங்க நல்ல ஹெல்த் இருக்கும். ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிடுவீங்க. ஒரு 60-70 வயசுக்கார மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமாக மனசு உற்சாகமாக இருந்தாலே உடல் அதை காட்டி கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும், நிம்மதி இருக்கும், மனசு நல்லா இருக்கும், பிள்ளைகள்கிட்ட இருந்து நல்ல செய்தி வரும்,
வெளிநாடு போக முடியும், வெளி மாநிலம் போக முடியும், தூரத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய செட்டில் ஆகக்கூடியவர்கள் அவர்களுடைய எண்ணம் பலிக்கும், பாஸ்போர்ட் விசா கிளியரன்ஸ் கிடைக்கும். எல்லா விதத்திலும் தூர இடத்துல ஒரு லட்சியம் என்ன வச்சிருக்கிறீங்களோ, வீடு வாங்கணும், மனைவியை நல்லா வச்சுக்கணும், கணவரை நல்லா வச்சுக்கணும், இப்படிப்பட்ட அமைப்புகள் செய்யணும், அப்படிப்பட்ட அமைப்புகள் செய்யணும், ஜாலியாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், உங்களுடைய நியாயமான அத்தனை ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இது இருக்குங்க. அதுக்காக நல்லா தான் இருக்குது, நான் வீட்டுக்குள்ள கதவை பிடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தா எனக்கு 500 ரூபா கட்டுக்கட்டா அப்படியே ஜி பூம்பா அல்லாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி தங்க கட்டிகளா போடும்னா போடாதுங்க. ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி. நான் யாரையும் பண்ண மாட்டேன். நான் என் வீட்டுக்குள்ள போறையை போத்திட்டு தூங்குவேன். எங்க அம்மாவோ அப்பாவோ சோறு போடணும், என் பொண்டாட்டியோ புருஷனோ சோறு போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கெல்லாம் ஜோதிடம் பலன் தராதுங்க. உங்களுக்கு அந்த நேரத்தில் 6-8 தசாபக்தி அமைப்புகள் வந்துருதுன்னு அர்த்தம். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றார் போல நான் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன். இந்த ஆன்மீகத்துல பக்தன் 10 அடி எடுத்து வைத்தால் பரமன் 100 அடி உங்களை நோக்கி எடுத்து வைப்பார்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை 10% செய்தாலே மிக அற்புதமாக முழுமையாக அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல தாங்க இப்போதைய சனிப்பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே ஒரு 2.5 வருஷம் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள், சிறிது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட முடிவில் எதுவும் போய்விடவில்லை, நான் நன்றாக இருக்கிறேன், நான் நன்றாக இருப்பேன் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அருமையான நல்ல சனி பெயர்ச்சிங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த சனி பெயர்ச்சி. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். கும்பராசிக்காரங்களுக்கு நான் ஒரு 80 மார்க் கொடுப்பேன். ஜன்ம சனி விலக போதும். அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் கடைசி வரைக்கும் லைவ்ல நிற்கிறவங்க 90% பேர் கும்பமாக தான் இருப்பீங்க. ஏன்னா வாங்கின உத கொஞ்சம் நஞ்ச உத இல்லை, அவ்வளவு உத. ஜோசியத்தை நம்பாத கும்பராசிக்காரர்கள் கூட அப்படியே அழுத கண்ணீரும் அப்படியே பாத்திரத்தில் கண்ணீரை பிடிக்க வேண்டிய அளவுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கடுமையான ஒரு அமைப்பை ஜன்மச்சனி கொடுத்துருச்சு அப்படிங்கிறதாங்க உண்மை. மிகப்பெரிய அளவில் ஜன்மச்சனி உங்களை போட்டு படாத பாடுபடுத்தி விட்டது என்பதுதான் உண்மை. அதுவும் போன வருஷம் ஃபுல்லாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க துண்டை காணும் துணியை காணாமல் ஓடிக்கிட்டு இருந்த வருஷம். 90% கும்பராசிக்காரர்களை படாத பாடுபடுத்தி விட்டது. 30 வயதுகள் ஒரு இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தண்டச்சோர்னு பேர் வாங்கினீங்க, ஒன்றும் செய்ய முடியல, மனசு இருளடைஞ்சு போச்சு, சோம்பல் வந்துருச்சு, இருட்டில் வேலை பார்க்க பிடித்தது, வேலையே பார்க்க பிடிக்கல, எல்லாவற்றிலும் ஒரு தடைகள் தாமதம், என்னை சுற்றி ஒரு மாதிரியான டார்க் நெகட்டிவ் பரவுதேன்றத 2 வருஷம் கும்பராசிக்காரர்கள் அற்புதமாக அனுபவிச்சிங்க. ஜோசியத்தை உண்மையை நிரூபித்தவங்க கும்பராசிக்காரங்க தான். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு எல்லாத்துலேயும் கும்பராசி தான் அதிக வியூஸ். அதுக்கப்புறம் கடகராசி. கும்பராசிக்காரங்க தான் அதிக வியூஸ் போகும். கும்பராசிக்காரன் தான் அதிகமாக இது போடுவான் கமெண்ட் போடுவான். அந்த அளவுக்கு இருந்த கும்பராசிக்கார சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே அப்படியே படிப்படியாக மாற்றங்கள், தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற அமைப்புகள், நம்மாலும் வாழ முடியும் என்கின்ற அமைப்பு, நமக்கும் நல்ல காலம் பிறக்கிறது என்கின்ற அத்தனை அமைப்புகளையும் பாசிட்டிவாக செய்யக்கூடிய நல்லதொரு சனிப்பெயர்ச்சிங்க இந்த சனிப்பெயர்ச்சி. ஐயா அப்படியே எல்லாம் நடந்துருமா? இன்னும் ஒரு 5 வருஷம், இன்னும் ஒரு 2.5 வருஷம் இருக்குன்றாங்களே, இன்னும் இப்போவே 7.5 சனி முடிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க. 7.5 சனியிலே கஷ்டமான அமைப்புகள் நடுப்பகுதியில் வரக்கூடிய இந்த ஜன்மச்சனி தான். இந்த ஜன்மச்சனியில் உங்களுடைய நட்சத்திரத்தில் ஜோதிடத்தை நம்பாத ஒருவருக்கு கூட நான் சவாலாக சொல்வது என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகம் வாய்விட்டு அழுத கதறிய மன அழுத்தத்தில் இருந்த காலகட்டங்கள் உங்களுடைய ஜன்ம நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய பிறந்த நட்சத்திரத்தில் சனி போகும்போது தான். போன வருஷம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு போனார். அதுக்கு முன்னாடி சதய நட்சத்திரம். பாப்பா அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அல்லோலப்பட்டு போனீர்கள் என்பதுதான் உண்மை. அவங்க எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்க போதுங்க. பெரிய அளவில் சோதனைகள்லாம் நிச்சயமாக இருக்காதுங்க. எல்லா நிலைமைகளையும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். எது தொட்டது தொடங்கும், எதையும் செய்யலாம். நம்பிய இடத்துல, ஏமாந்த இடத்துலலாம் திரும்பி ரெக்கவர் ஆகும். காசு பணம் விட்ட இடங்கள்லாம் நல்ல விதையாக கிடைக்கும். மன அழுத்தத்தை காரணமானவர்கள், லவ் பிரேக் ஆனவங்களுக்கு அதே லெவல்லாம் வராது. புதுசாக பொண்டாட்டி புருஷன் வருவாங்க. எப்போவுமே ஜென்மச்சனியில் அறிமுகமான ஜென்மச்சனியில் கைவிட்டு போன ஒரு அமைப்பு, உயிர் அமைப்புகள் திரும்ப கிடைக்காது. அம்மா அப்பா இழந்தவர்கள், அம்மா அப்பா பெரிய உயிரிழப்புகள்லாம் இருந்தது. சகோதரன் சகோதரி கடுமையான கும்பராசிக்காரர்கள் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. லைவில் பாருங்க, வெறும் கும்பம் தான், ஒரே அழுகாட்சி தான். லைவில் வந்ததெல்லாம் பாதி கும்பம் பாதி கடகம், இப்படித்தான் வந்துகிட்டு இருந்தது. ஆக எல்லாருக்கும் ஒரு நிம்மதி கிடைக்க போகிறது. வாழ்க்கையில் ஒரு 2 வருஷம் நெகட்டிவ் தன்மைகளின் மூலமாக எப்படியெல்லாம் ஏமாறலாம், எப்படியெல்லாம் மனுஷங்க ஏமாத்துவாங்க, எப்படியெல்லாம் இழக்கலாம், எப்படியெல்லாம் கற்பை இழக்கலாம், எப்படியெல்லாம் இதெல்லாம் வேண்டாம், நெகட்டிவே வேண்டாம். அந்த நெகட்டிவ் எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் படிப்படியாக நல்லா இருப்பீங்க. ஒரு மனுஷனை நம்புறதுக்கு இனிமேல் கை கொடுக்கும்.
ஒரு வெள்ளந்தியாக வெள்ளைத்தன்மையோடு, அதாவது அந்த ஒரு இயல்பாக கும்பராசிக்காரங்க ரொம்ப உழைக்கிறவங்க, ஒரு மனசு கொஞ்சம் வெள்ளை தான், டப்புன்னு அன்பு காட்டுனா ஏமாந்துடக்கூடியவங்க. இப்படி அன்பு காட்டி இழிச்சவத்தனமா ஏமாத்திட்டமே, இதை விட்டுட்டோமே அதை விட்டுட்டோமேன்னு இருந்தவங்க எல்லாத்துக்குமே கவலைப்படாதீங்க, ஒரு புதிய வாழ்க்கை வரப்போகிறது. வியாபாரம் நல்லா இருக்க போது, தொழில் நல்லா இருக்க போது, கல்வி நல்லா இருக்க போது, காலேஜ் முடிக்க முடியும், ஸ்கூலில் நல்ல பேர் எடுக்க முடியும், இழந்த ஒன்றை உயிரிழப்புகளை தவிர மற்றவைகளை திரும்ப பெற முடியும், நற்பெயர் திரும்ப வரும், வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலையில் ஸ்டாண்டர்ட் கிடைக்கும், பிடிச்ச வேலை கிடைக்கும், எல்லாமே படிப்படியாக இந்த 2.5 வருஷமா 7 சனி இருந்தாலும் கூட ஜென்மச்சனி உங்களை மிக அதிக அளவில் படாதப்படுத்தி விட்டதால் எல்லாமே அப்படியே படிப்படியாக இருக்கும். வழக்குகளுக்கு போனவங்க திரும்ப சமரசமாவீங்க. திருமணம் தோல்வியுற்றுச்சு, பரவாயில்ல, இன்னொரு திருமணம் நல்லா நடக்கும், அல்லது ஏற்கனவே இருந்த திருமணமே காம்ப்ரமைஸ் ஆகும். இனிமேல் போன 2 மாசமாவே நல்லா இருக்கிறீங்க கும்பராசிக்காரங்க. இப்போ கூட ஒரு மிக முக்கியமான ஒரு விஐபி ஒரு இதில் பேசினார், குருஜி நீங்கள் சொன்னது உண்மைதான், டிசம்பர்லேருந்தே நான் சில ஃபீல் எனக்கு கிடைச்சது, ஆனால் ஜனவரி பிப்ரவரியிலிருந்து இந்த 1.5 மாதம் நான் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுறேன்றது எனக்கே தெரிஞ்சு போச்சு, உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும்னார். அதுதான் உண்மையும் கூட. ஆக இளைய பருவத்தில் 40 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் சோதனைகள் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக அந்த சனிப்பெயர்ச்சி அமையும். 90 மார்க் கொடுப்பேன். கும்பராசிலே ஒரு 10% நல்லா தான் இருந்தீங்க. போன 2.5 வருஷம் கஷ்டம்லாம் இல்லை. இதைத்தான் நான் விதி விலக்குன்னே சொல்லுவேன். கும்பராசிலையும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவங்க, சந்திரன் சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்கள் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கவே இல்லை. எல்லாத்துலேயுமே விதிவிலக்கு உண்டு. துல்லியமாக கும்பர ராசியில் இவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னா சொல்லவே முடியாது. பிறந்த ஜாதக அமைப்பின்படி கும்பராசியில் 5-9 தசாப்தி அமைப்புகள் நடந்தவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் சொத்து சேர்க்கையெல்லாம் ஒரு 10% பேருக்கு நல்லா இருந்தது. அவங்க இன்னும் டபுளாக இருப்பீங்க. ஒரு கடந்த 2 வருஷத்துல வீடு வாங்கினவங்க, வாகனம் வாங்கினவங்க, சொத்து சேர்ந்தவங்க, தொழில் நன்றாக இருந்தவர்கள், கொஞ்சம் கஷ்டப்பட்டங்க அவ்வளோதாங்க, ஆனால் எனக்கு வருமானம் இருந்ததுங்க, இந்த மாதிரியா இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் ரெட்டிப்பு வருமானங்கள்லாம் வரப்போகிறது. ஆகவே கும்பத்திற்கு சோதனைகள் முடிந்து விட்டன, சாதனைகள் ஆரம்பித்து விட்டன என்பதுதான் சொல்ல போகிறது. 90 மார்க் கொடுக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி. நிறைவாக மீனராசிக்காரங்களுக்கு என்ன சொல்றது, ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகிறது. ஏதாவது வேதை கீதை இருக்காங்களா ஐயா அப்படிலாம் வேதை கீதையெல்லாம் இல்லைங்க. வேதை அமைப்புகள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஜென்மச்சனி என்பது ஒரு நிலையில பயமுறுத்தக்கூடிய அமைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா, பயமுறுத்தக்கூடிய அமைப்பு தான். ஜென்மச்சனி அமைப்புகள் ஏதேனும் ஒரு நிலையில ஜென்மச்சனி நிலைமைகள்ல சங்கடங்கள் வருமா? நிச்சயமாக சங்கடங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. அதெல்லாம் ஒன்றும் தவிர்க்க முடியாத சில நிலைகள் உண்டு. ஜென்மச்சனி தேவை. உண்மையிலே சொல்றேன், நானும் ஜென்மச்சனியை அனுபவிச்சவன் தான். 2 ஜென்மச்சனியை அனுபவிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்மச்சனி இல்லைன்னா, அதாவது கஷ்டம் என்கின்ற ஒன்று இல்லை என்றால் இன்பம் என்கின்ற ஒன்று எப்படி இருக்கும் என்பதை நம்ம உணரவே முடியாது. ஜென்மச்சனி அமைப்புகளில் சில சங்கடங்கள் வரப்போகின்றன. அதுலேயும் குறிப்பாக ஏற்கனவே 1.5 வருஷமா நீங்கள் நல்லா இல்லை. ராகு வேற அங்கே ஜென்மச்சனிக்கு பாதி கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். இளைய பருவத்தினரை சொல்கிறேன். நான் மீனராசிக்காரங்களுக்கு நான் 2ஆக பிரிப்பேன். 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது, அவர்களுக்கு நல்லது நடக்கும். வீடு வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும். 50 வயசுக்கு மேலே என்ன உங்களுக்கு ஐடியல்? பொண்டாட்டி பிள்ளைக்கு நல்லா இருக்கணும், புருஷனை பார்த்துக்கணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இந்த மாதிரியான எதிர்கால ஆசைகள் அத்தனையும் மீனராசியில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஜென்மச்சனி 2ஆம் சுற்று ஜென்மச்சனியாக செயல்பட்டு 50 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு சர்வ நிச்சயமாக எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது. அதே நேரத்தில் கீழே இருக்கிறவங்க 20 வயதுகளில் இப்போதுதான் விவரம் தெரிஞ்ச வயசுல காலேஜ் அவுட் இப்போதான் அப்படின்ற மாதிரி வேலை தேட வந்திருக்கிறவங்க, இப்போதான் இருக்கிறவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை செய்து, காதல் போன்ற அமைப்புகளை செய்து, தேவையற்ற விஷயங்களை செய்து, தேவையற்ற கூடா நட்பை அறிமுகப்படுத்தி, பழக்க வழக்கங்களை அறிமுகப்படுத்தி, அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்காம வச்சு, அண்ணன் தம்பி சொல் பேச்சு கேட்காம வச்சு, சொந்தக்காரங்க சொல் பேச்சு கேட்காம வச்சு, மாம மச்சான் கூட தொழில் பண்ண வச்சு, எங்கேயாவது ஒரு வேலையில் போய் சிக்கலை வச்சு, இப்படியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் எதிர்காலத்தில் சமூகம் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்கேற்ற அமைப்புகளை நெகட்டிவாக செய்யக்கூடிய தன்மை இந்த 7.5 சனி ஜென்மச்சனிக்கு உண்டுங்க. அந்த ஜென்மச்சனி இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. ஆகவே இளைய பருவத்தினர் அகலக்கால் வச்சிடாதீங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நான் சொல்றது பொருந்தாது. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். 50 வயதுகளுக்கு கீழ்ப்பட்டவர்கள், ஒரு 45 வயசுக்கு கீழ்ப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு நிலையில பணத்தை பறிக்கக்கூடிய அமைப்புகள் வரும். இப்போதுதான் இந்த ஆன்லைன் சூதாட்டத்துல உங்களுக்கு ஆசை வரும். ஆன்லைன் சூதாட்டம் பக்கம் போயிடாதீங்க. சம்பளம் மட்டும் போகாது, கிம்பளமும் சேர்த்து போய் பிஎஃப் கிஎஃப்னு எல்லாம் வச்சிருக்கிறீங்களா, அது எல்லாம் போயிடும், வேலையும் போயிடும்.
ஆன்லைன் ரம்மிலாம் கிட்டத்திலே போயிடாதீங்க. சூதாட்டம் பக்கம் போயிடவே போயிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டுன்னு 1-2 வருஷத்துக்கு இல்லவே இல்லை. புரிஞ்சுக்கங்க. ஆரம்பத்தில் 5000, 10,000, 5 லட்சம், 10 லட்சம் கிடைக்கும். அப்புறம் பிச்சமாக மொத்தமாக போயிடும். சூதாட்டம், நேர்மையற்ற விதங்கள், இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளுக்கும் ஆசைப்படாமல் இயல்பாக, ஆனால் உண்மையிலேயே மீனராசிக்காரங்க கொஞ்சம் நல்லவங்களா இருப்பீங்க, நேர்மையானவங்களா இருப்பீங்க. குருவின் வீடு இல்லையா அவங்க வீடு. அப்போ அடுத்தவருடைய பணத்திற்கு ஆசைப்படாத நீங்கள் குறுக்கு வழியிலையும் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. 7.5 சனி குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு ஆசையை கொடுத்து அதன் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்கறது தான் 7.5 சனி அமைப்புங்களுங்க. எல்லாத்துலேயும் கவனமா இருங்க. மச்சான் கூப்பிட்டாரு, மாமா கூப்பிட்டாரு, அவர்கிட்ட நான் சேர்ந்து தொழில் பண்ணுறேன், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எந்த சூழ்நிலையிலையும் அப்படிலாம் நடக்கவே நடக்காது. எல்லாவற்றிலும் ஒரு படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்ன ஒன்று, வெளிநாடு போகலாம். இங்கிருந்து அம்மா அப்பா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்சு குடும்பத்தாரை பிரிந்து வெளிநாட்டில் இருக்கிறது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஹோம் சிக்கில் இருப்பீங்க. பொண்டாட்டியை பார்க்க முடியலையே, பிள்ளையை பார்க்க முடியலையே, புருஷனை பார்க்க முடியலையே, அம்மாவை பார்க்க முடியலையே, அம்மா அப்பா அப்பாவை பார்க்க முடியலையேன்னு ஹோம் சிக்கு வரும் இல்லையா? அது 7.5 சனியில் ஒரு பரிகாரமாக இருக்கும். 7.5 சனி நேரங்களில் வெளிநாடு போவது என்பது நல்லதை கொடுக்கக்கூடிய தன்மை. காசு பணத்தை கொடுத்து உறவுகளை பார்க்க முடியாமல் தன்னந்தனியாக ஒரு தீவில் உட்காந்துக்கிட்டு, தன்னந்தனியாக ஒரு மொழி தெரியாத நாட்டில் உட்காந்துக்கிட்டு, பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம அழுகிறத யாருக்கும் சொல்ல முடியாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் காசு பணம் வரும். உள்ளூரில் இருந்தால் காசு பணம் வராது. வெளிநாட்டுக்கு போகிறதுன்னு தான் தாராளமாக போகலாம். படிக்க போகிறவர்கள் போகலாம். தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு 7.5 சனி பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து விடுவதில்லை. ஆனால் படிப்பை முடிக்க முடியாது, வேலையை முடிக்க முடியாது, தொழில் அமைப்புகள் சங்கடங்களாக வரும். எதிலும் சிக்கல் வரும். எல்லாத்தையும் போட்டு 1க்கு 2 தடவை கீழே ஜான் ஏறி முழம் வலிக்கு, மறுபடியும் ஜான் ஏறி 2 முழம் வலிக்கு, இப்படி தாங்க போகும். அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். ஒரு 2.5 வருஷத்துக்கு மட்டும் இப்படி நடக்கும். ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. 2 வருஷம் கழிச்சு என்ன நினைப்பீங்க. இப்போ செப்டம்பர் மாதம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் வரைக்கும் ஒரு மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 1 வருடம் போட்டு பிரட்டி எடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 சரியில்லை. 2026 பிற்பகுதியிலிருந்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான பாதிக்கப்படுவீங்க. இது ஒரு நுணுக்கமான விஷயம் சொல்லிட்டேன். நட்சத்திர வாரியாகத்தான் சனி செயல்படும். இப்போ அவர் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறார். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு பாதம் அப்படிங்கிறது ஒரு 3-4 மாதங்கள் மட்டும்தான். அடுத்த பாதத்தில் அவர் ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே வந்துடுவார். ஆனால் அதை உணர்றதுக்கு நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. ஆக இந்த 8வது மாதத்திலிருந்து 2026 8வது 6வது மாதம் வரைக்குமே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடிய, காதல் தோல்வி தரக்கூடிய, கணவன் மனைவி அமைப்புகளில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, தொழில் எந்த இடத்துல அடிச்சா உங்களுக்கு வலிக்குமோ, எந்த இடத்துல பிரச்சனைகளை செய்தா நீங்க துடிதுடித்து போவீர்களோ அந்த இடத்தை பாதிக்கக்கூடியவர் ஜென்மச்சனி. ஆக 2026 முற்பகுதி முழுக்க கடுமையான அமைப்பில் 6வது மாதம் வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்படுவீர்கள். அப்படியே 2020 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்குமே கடுமையான பாதிப்புகள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்மச்சனி முடிஞ்சிருது. 2வது சனி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. ஆகவே இளைஞர்கள் கவனமா இருங்க. காசு விஷயத்துல கவனமா இருங்க. உறவு விஷயத்துல கவனமா இருங்க. ஃப்ரெண்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்காதீங்க. ஆனால் நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த 2 வருஷத்துல கெட்ட பழக்க வழக்கங்கள் அறிமுகப்படுத்தப்படும். காதல் வரும், தோல்வியில் முடியும், எல்லாத்துலேயும் தடுமாறுவீங்க. ஆனால் தடுமாறினாலும் ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று உலகத்தை வாழ்க்கையை கற்றுக்குவீங்க. பெரிய அளவில் சோதனைகள் வராது. ஆனால் இந்த ஜென்மச்சனி அமைப்பு இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக தேவை என்பதுதான் ஜோதிட ரீதியான உண்மை. 2 ஜென்மச்சனிகளை அனுபவிச்ச நான் சொல்லுகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.